ஹாப்பி சாபத். இந்த காலானில் வந்து நம்ம எந்த டிவிஷனை பற்றி பார்த்துட்ருக்கோன்னா தென்னாசியா பசிபிக் டிவிஷன். இதில் பார்த்திங்கன்னா எல்லா தீவுகள், அந்த இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ், அந்த மாதிரி எல்லா தீவுகளும் தான் வந்து இந்த காலானில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து நம்ம இந்தோனேஷியாவில் இருக்கிற பப்புவா அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து ஊழியறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிறிஸ்துவர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. காமனாக பார்த்தோன்னா இந்தோனேஷியாங்கிற நாடு வந்து முஸ்லீம் ரிலிஜன் நிறையா இருக்கிற நாடு. ஆனால் அந்த பப்புவா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஸ்விட்சர்லாண்ட் அந்த மாதிரி ஏரியாஸ் கிட்ட, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொஞ்சம் கிட்ட இருக்கனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜோன் அப்படின்ற ஒரு பாஸ்டர் வந்து, அவர் வந்து என்னன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற பாஸ்டர். அவரை பற்றி தான் வந்து இந்த வார ஊழியர்க்கையில் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணிட்டு அவர் வந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃப்ளைட்டில் ஏர்ப்ளேனில் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்துக்கு டிக்கெட் கிடைக்கல. அதனால் வந்து அவர் போட்டில் வந்து டிக்கெட் புக் பண்ணி போகிறாரு. அப்படின்னு பார்த்தோன்னே அந்த போட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான டிக்கெட்டாக வந்து போட்டு போகிறாரு. அங்கே எப்படின்னா பயணிகள்லாம் வந்து சும்மா தரையில் படுத்திருப்பாங்க, படுத்து தூங்குவாங்க. அவங்க வந்து அப்புறம் முழிச்சோடனே எந்திரிச்சு பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இவர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தேவன் வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து வச்சுருக்காரு. ஜோன் வந்து இந்த மாதிரி பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் பேசிகிட்டே போகிறாங்க. அதே மாதிரி இவரும் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் வந்து ஒரு பெண் உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டே போகிறாரு. அப்புறம் ஒரு கர்ட்டசிக்காக வந்து இவரோட சாப்பாடை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு அந்த பெண்ணுக்கு. அப்போ என்ன கொடுக்குறாருன்னா கணவாய் மீன், ஸ்குவிட்டு வந்து வேக வச்சுருக்காரு. அதை வந்து கொடுக்குறாரு. அந்த பெண் வந்து நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. சரி, உங்களுக்கு இது பிடிக்காது போல் அப்படின்ட்டு அவர் வந்து அங்கே தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நாய்க்கறி வாங்கி வச்சுருந்தாராம். அதை வந்து ஆக்சுவலி அது பிடிக்காது போலன்னு இதை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த லேடிக்கு. அந்த லேடி வந்து அதையும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே ஜோனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன இது கூட நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், நான் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னால் இவர் வந்து படிக்கிற காலத்தில் வந்து ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பையனுக்கு வந்து டீச் பண்ணியிருக்காரு. அது மூலயமா ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பற்றி கொஞ்சம் தெரியும். அப்படி தெரிஞ்சுமே இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க பேசிகிட்டே தான் வராங்க. அப்போ அந்த பெண்ணோட பேர் வந்து இன்கிரிட் அப்படின்ட்டு வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பேசிக்கிட்டே வரும்போதே வந்து இப்படியே கடந்து போகுது. கடைசி நாள் பயணம் வந்துருச்சு. பப்புவாங்கிறது வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ் நிறையா இருக்க ஏரியா. அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து அங்கே கேப்டன்லாம் இருக்கும்போது அங்கே படகுல போகும்போது யாராச்சும் போதகர் இருக்காங்களா, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி சர்மன் மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்களாம். இவர் வந்து போதகர்னு யாருக்குமே சொல்லிக்கவே இல்லை. இவர் பாட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு நார்மலாக தான் போகிறாரு. இப்போ வந்து அந்த மாதிரியே சூழ்நிலை அந்த கேப்டன் வந்து யாராச்சும் போதகர் இருக்கீங்களான்னு கேட்டவும் நான் இருக்கேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் இன்கிரிடுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாயிடுச்சு, நீங்கள் போதகரா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அவரும் வந்து அந்த ப்ரீச் பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு. அப்புறம் அது தெரிஞ்சுமே வந்து இன்கிரிட் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை போதகர் தெரிஞ்சுமே நார்மலாக வந்து அவங்கள்ட்ட பேசி பழகிட்டு தான் இருக்காங்க. பயணம் வந்து முடிவடையுது. அப்போ வந்து அந்த ஜோன்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நம்ம பார்த்து இனிமேட்டு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. நீங்கள் இனிமேட்டு எங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்னை பார்க்கலாம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்ட்டு வந்து இவங்களை கூப்பிட்றாங்க இன்கிரிட். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க அடுத்த வாரத்தில் வந்து ஜோன் வந்து வாரம் வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு போகிறாரு. ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து அவர் சர்ச் போகிறாரு. இவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் வந்து அவர் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு மனசில் வந்து ஒரு உறுத்தலாக இருக்குது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. அந்த சர்ச் போகும்போது யாராச்சும் வந்து பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்கன்னா ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி நான் வரல அப்படின்ட்டு வந்து இவர் வந்து அந்த மாதிரி சாக்கு போக்குகள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஓப்பனாக சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு போக பிடிக்கல. வர என்ன பண்ணுறான்னா, கொஞ்ச நாள் போக போக வந்து நான் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்டாக மாறணும் அப்படின்ட்டு வந்து அவர் முடிவெடுக்கிறதே அவங்க சர்ச்சோட ஹையர் போஸ்டிங்கில் இருக்கவங்கள்ட்டையும் சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே இருங்க, நான் உங்களுக்கு நிறையா உயர்ந்த பதவியும் நிறையா காசும் தரோம், இங்கே இருங்க, சம்பளமும் தரோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு வந்து அவர் என்ன சொல்லியுமே வந்து அசராமல் அந்த சர்ச் விட்டு வெளில வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் போய் சேர்றாரு.
அந்த அப்புறமா வந்து இப்படியே 3 வருஷம் கடந்து போயிடுச்சு. அப்புறமா இன்கிரிடும் ஜோன்ஸும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுலாவேசி தீவில் இருக்கிற கிளாப்பட் பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் தியாலஜி வந்து படிச்சுட்ருக்காரு. அவர் வந்து இப்போ வந்து யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம வந்து மற்றவங்கள வந்து நம்ம குணங்கள் மூலயமா தான் வந்து நம்ம வந்து மாற்ற முடியும் சத்தியத்தை சொல்லி. ஆனால் இவங்க வந்து சாப்பாடு பழக்கங்கள் மூலயமா வந்து அவருக்கு வந்து சத்தியத்தை வந்து அவர் அறிஞ்சிருக்காரு. இப்போ வந்து அவர் இந்த மாதிரி தியாலஜி வந்து படித்து முடிச்சிருக்காரு. இவரோட பூர்வீக இருப்பிடமான பாப்புவாவில் வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அங்கே வந்து ஊழியத்தை செய்கிறதுக்கு வந்து இந்த வாரம் 13ஆம் வாரம் காணிக்கை வந்து உதவும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஊழியர்கள் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ஆமாம் ஆமாம், சின்ன விஷயம், ஒரு கணவாய் மீனியும் நாய்க்கறியும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலயமா வந்து அட்வென்டிஸ்ட் சத்தியம் வந்து அவருக்கு போய் அவர் வந்து மனம் மாறி இருக்கார். நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறவங்களா இருப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஆமென்.